இந்த மாநாட்டிலே இங்க கலந்து கொள்ளுகிற பொழுதே ஒரு விதமான உணர்ச்சி பெருக்கும் வரலாற்று நிகழ்வுகளும் எங்களுடைய நினைவுகளிலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. தமிழ் புலிகளினுடைய மாநாட்டிலே குயிலியை பற்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? சொல்லத்தான் வேண்டும். பொல்லானை பற்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? சொல்லத்தான் வேண்டும். அதே போல வீரம் செறிந்த போராட்டங்களை தங்களுடைய புலிகளைப் போல தமிழ்நாட்டிலே தடம் பதித்த வரலாற்று சுவடுகள் ஏராளமாக இருக்கின்றன. அதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள், கம்யூனிஸ்ட் இயக்கம் தலைமை தாங்கி இருக்கிறது என்பதை நான் உங்களிடத்திலே நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். எங்கெல்லாம் மிக ஒடுக்கப்பட்டு மனிதனை மனிதனாக நினைக்காமல் அவர்களை தீண்டத்தகாதவர்களாக ஒதுக்குப்புறத்திலே ஒதுக்கி நின்றவர்களை எல்லாம் அன்றைக்கு தூய்மை பணியாளர்களுக்கு தலைமை தாங்கி சங்கம் அமைத்து தூய்மை பணியாளர்களுக்கு அரசு பணியை கொடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களிடத்திலே போராடி சட்டமன்றத்திலே விவாதித்து பெற்றுக் கொடுத்த கட்சி என்கிற பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை என்னால் பெருமையோடு சொல்லிக்கொள்ள முடியும். எப்படி புலிகளை நம்ம குயிலியை பற்றி பேசுகிறோமோ, பொல்லானை பற்றி பேசுகிறோமோ, அதே போல திருச்சி சதி வழக்கு என்கிற ஒரு சதி வழக்கு நடைபெற்றது. அந்த வழக்கிலே 137 பேர் அன்றைக்கு சதி வழக்கு குற்றவாளிகளாக அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். அதிலே 38 பேர் அருந்ததிய சமூகத்தை சார்ந்தவர்கள், கம்யூனிச இயக்கத்திலே அவர்கள் இருந்தவர்கள். அவர்களுடைய பெயர் பட்டியலெல்லாம் இருக்கிறது. கணவன், மனைவி, சகோதரர்கள், மாமன், மச்சான், இப்படியெல்லாம் பெயர்கள் இருக்கிறது. பட்டியல் போடுகிற நேரம் இது இல்லை என்பதால் உங்களுடைய வீரம் என்பதும் உங்களுடைய வரலாற்றிலே நீங்கள் ஆற்றியிருக்கிற பணி என்பதும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலே என்றைக்கும் பிரிக்க முடியாத ஒரு சக்தியாக திகழ்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நகரத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்கள், அது சென்னை நகரமாக இருக்கலாம், கோவையாக இருக்கலாம், மதுரையாக இருக்கலாம், திருச்சியாக இருக்கலாம், நெல்லையாக இருக்கலாம், அந்த இடங்களில் எல்லாம் தூய்மை பணியாளர்கள் எங்கெல்லாம் இருந்தார்களோ அந்த இடங்களில் எல்லாம் அந்த நகராட்சி உறுப்பினர்களாக அன்றைக்கு இருந்தவர்கள் அருந்ததிய பிரதிநிதிகளும் கம்யூனிஸ்டுகளும் இருந்தார்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே பெருமையோடு பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அதே போல இன்றைக்கு இந்த மாநாட்டினுடைய தலைப்பு என்று சொல்லுகிற பொழுது வெல்லும் தமிழ்நாடு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு வெல்லும் என்று சொன்னால் அது இன்றைக்கு வெல்லவில்லை என்று அர்த்தம். ஆனால் வெல்லும் தமிழ்நாடு இது இன்றைக்கு பிரசன்ட் டென்ஸ் இல்லை, அது பாஸ்ட் டென்ஸாக அது சொல்லப்படவில்லை. ஆகவே ஏற்கனவே வென்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. அது இன்றைக்கும் வெல்லும், நாளையும் வெல்லும் என்கிற அர்த்தத்தோடு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தலைப்பை நான் எண்ணி பார்க்கிறேன். ஏனென்றால் தமிழ்நாடு வென்றது என்பதற்கு அர்த்தம்தான் இன்றைக்கு பிஜேபியும் சனாதன கும்பலும் வைதிகமும் தமிழ்நாட்டிலே கால் ஊன்றுவதற்கு தடுமாறிக்கொண்டு தமிழ் மக்களை பிளவுபடுத்துகிற மிகப்பெரிய நாடகங்களை இன்றைக்கு ஆடிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். ஆகவேதான் எங்களுடைய மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன் அவர்கள் இந்த மலரிலே ஒரு வாழ்த்துரை எழுதியிருக்கிறார். அந்த வாழ்த்துறையிலே வெல்லும் தமிழ்நாடு என்று சொல்லுகிற பொழுது இந்த தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு என்கிற இந்த முழக்கம் இருக்கிறது. அது வீழும் சனாதானம், வீழும் வகுப்புவாதம், வீழும் மனு தர்மம் என்கிற அர்த்தத்தை கொடுக்கும் என்று அவருடைய பதிவு செய்திருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஏற்கனவே உங்களுடைய பொதுச் செயலாளர் தலைவர்கள் குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டிலே ஒரு கருத்தியல் போராட்டம் நடைபெறுகிறது, ஒரு கொள்கை போராட்டம் நடக்கிறது. நம்முடைய மரபு என்பது அது வைதீக மரபிற்கு எதிராக தமிழ்நாட்டிலே முற்போக்கு மரபு இருக்கிறது. அந்த மரபு என்பது அது பொது உடைமை மரபாக இருக்கிறது, அது திராவிட மரபாக இருக்கிறது, தமிழ் உணர்வு மரபாக இருக்கிறது.
சித்தர்களுடைய மரபாக இருக்கிறது, வைகுண்டருடைய மரபாக இருக்கிறது, ராமலிங்க அடிகளுடைய மரபாக இருக்கிறது. இப்படி நம்முடைய மரபை இன்றைக்கு குழி தோண்டி புதைப்பதற்காக பல்வேறு சக்திகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அதுக்கு துணை போகிற அதிமுக போன்றவர்களை அம்பலப்படுத்தி இன்றைக்கு வீட்டுக்கு அனுப்புகிற நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற ஜனநாயக முற்போக்கு அந்த மதச்சார்பற்ற கூட்டணி மீண்டும் வெல்ல வேண்டும். வெல்லுவதன் மூலமாக தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு வென்று கொண்டே இருந்தால்தான் சனாதனம் வீழ்த்தப்படும், அரசியலமைப்பு சட்டம் காப்பாற்றப்படும். அதற்காக நாகை திருவள்ளுவர் அவர்களுடைய தலைமையிலே இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும். வரும் சட்டமன்ற தேர்தலிலே இந்த அந்த அணி தோற்கடிக்கப்பட வேண்டும். நம்முடைய அணி, கொள்கை அணி வெற்றி பெற வேண்டும் என்று மாநாடு வெல்லட்டும், வெல்லட்டும், வெல்லும் தமிழ்நாடு என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.